ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் டிப்ஸு தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு, அகல் விளக்கு வாங்குவோங்க. அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து எண்ணெய் ஊற்றி வந்து பருத்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கு ஏற்றுறக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா அந்த விளக்க போட்டு விட்டுருங்க. அந்த தண்ணியில் வந்து விளக்கு நல்லா ஊறி வருங்க. அந்த மாதிரி ஊறி வரனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது வந்து எண்ணெய் ஊற்றுனோம்னா எண்ணெய் வந்து உரியாதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. நான் இந்த விளக்கெல்லாம் எடுத்து இப்போ ஒரு நல்ல ஒரு துணி, காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா விளக்கையும் வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னாங்க, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம வீட்டில் வந்து வெத்தலை பாக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த சுண்ணாம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கலாங்க. புது விளக்கு வந்து நம்ம வாங்கினோன்னா டைரெக்டாக வந்து ஏற்றும் போது தீபம் பருத்தும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்பை வந்து நம்ம செய்ய போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அகல் விளக்கை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நடுப்பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி சுண்ணாம்பு வந்து நல்லா தடவி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுண்ணாம்பு தடவிட்டு அதே மாதிரி பின்னாடி பக்கமும் இந்த மாதிரி வந்து சுண்ணாம்பு வந்து நல்லா தடவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு துளி கூட வந்து கசியவே கசியாதுங்க. பாருங்கள், இப்போ எல்லா விளக்குக்கும் வந்து சுண்ணாம்பு தடவிட்டு காட்டுறேங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், சுண்ணாம்பு தடவி ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக வந்து நம்ம சந்தனம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சந்தனமும் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம பன்னீர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா கலக்கிக்கலாங்க. பன்னீர், மஞ்சள், சந்தனம் இது 3ம் சேரும்போது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து தலைகீழாக வந்து இந்த மாதிரி மஞ்சளில் வந்து நல்லா தொட்டு எடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா விளக்கு பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து மஞ்சள் நல்லா தடவின பிறகு இதில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து 3 பக்கம் வந்து குங்குமம் வச்சு விட்டுறலாங்க. குங்குமம் வந்து எப்பயுமே வந்து ஒத்த படையில் தான் வைக்கணுங்க. நான் வந்து 3 சைடு வந்து குங்குமம் வச்சு விட்டுக்கிறேங்க விளக்கில். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து குங்குமம் வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம இப்போ தீப எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம 2 முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. அது பாருங்கள், இந்த தசங்க பொடி தாங்க. பாருங்கள்,
பாருங்கள், இந்த தசங்க பொடியை வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு தீபம் ஏற்றும் போது உங்கள் வீடே வந்து ஒரு நல்ல நறுமணமாக இருக்குங்க. வீடு நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் ஜவ்வாதுங்க. இப்போ ஜவ்வாதும் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பின்ச்சு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க. அது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க. இந்த கற்பூரத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற கற்பூரம், இந்த ஜவ்வாது, தசங்க பொடி எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கும் போதே வந்து இந்த எண்ணெய் நல்லா ஒரு நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக இந்த மாதிரி திரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், பஞ்சில் வந்து இந்த மாதிரியும் வந்து நம்ம வீட்டில் ஒரு திரி ரெடி பண்ணிக்கலாங்க. கையில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆயில் தொட்டுட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி திரி எதனால் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த விளக்கோட வாய் பகுதியில் வந்து கரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி வந்து திரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி எல்லா விளக்குக்கும் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை சேர்த்து வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா வீடே நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க. எவ்வளோ காற்றடிச்சாலும் சரிங்க, தீபம் வந்து நல்லா நின்று எரியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.